கோழி வலிய உணருது, ஆடும் வலிய உணருது, மாடும் வலிய உணருது, மீன்களும் வலிய உணருது இல்லையா? ஸோ அந்த வகையில் வாட் அபவுட் பாக்டீரியா? டஸ் பாக்டீரியா ரியலி ஃபீல் பெயின்? வாங்க பார்க்கலாம். பாக்டீரியாங்கிறது ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தான். நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயும் அதுவும் மெர்ஜாய் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கைகளில் இருக்கலாம், நம்மளுடைய ஃபேஸில், நம்மளுடைய ஸ்வெட்டிங்கில், நம்மளுடைய ப்ரீத்தில். ஸோ பாக்டீரியா கூட இணைந்து தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட்லி பாக்டீரியாவை இன்எவிட்டபிள் நம்மளால் பண்ணவே முடியாது. பாக்டீரியா வலிகளை உணருதா அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு த சயின்ஸ் பாக்டீரியா வலிகளை உணர்றது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. தே டோன்ட் ஹாவ் பெயின் ரிசெப்டார். அவங்க ஹியூமன்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷியஸ் மாதிரி வலிகளை உணர்றது கிடையாது. பட் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். அதாவது தனக்கு ஆபத்து வரும்போது தன்னை தற்காப்புக்காக அவங்க ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமா மற்ற பாக்டீரியாக்கள் அவேர்னஸ் ஆவாங்க. இதுக்கு அர்த்தம் அவங்க வலிகளை உணர்றதுங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 100% அந்த ஜெர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக கெட் ரெட் ஆஃப் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதில் நம்மளுக்கே தெரியாமல் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம கையில் இருக்க தான் செய்யும். பிகாஸ் அவங்களுக்கு அது ஆன்டிபாக்டீரியல் அவங்களுக்கு அதை எஃபெக்ட் பண்ணாது 100%. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் கடந்து அவங்களால வாழ முடியும், அவங்களுக்கு அதை சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ நம்மளுடைய உடம்புலே அந்த பாக்டீரியாஸ் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக microorganism do not feel pain according to the science. I hope you understand. Thank you. To make a peace and a kinder world.